அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. புத்தம்புது காலை விடுமுறை நாள், இதமாக இருக்கின்ற உள்ளங்கள். கவியரங்கின் 16வது ஒன்றுகூடல் தலைவர் அவர்களின் 17வது ஒன்றுகூடல் தலைவர் அவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க தமிழ் வளர்க்க வேண்டும், கலை இலக்கியம் மொழிர வேண்டும், தமிழை நாங்கள் உயர்த்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் தமிழ் வளர்த்து தமிழை உயர வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவா. அன்று நான் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போதும் ஒரு கலை இலக்கிய நயத்தை செவியுற்றேன். நான் சென்று கொண்டிருந்த மிதிவண்டியிலே முன்னால் ஒரு வயோதிபர் ஒரு பெட்டியை கட்டி கொண்டு எனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த பெட்டியில் இருந்து ஒரு ஒலிப்பதிவு சத்தமாக கேட்டது. அங்கும் ஒரு இலக்கிய நயம், அதாவது கலையின் விழுமியம் அங்கே தென்பட்டதை நான் செவியுற்றேன். உங்கள் வீட்டு துருகலைகள் தீட்டி கொடுக்கப்படும், உங்கள் சமையலறை கத்திகள் கூர்மையாக்கப்படும், உங்கள் பாக்குவட்டிகள் நறுக்கவில்லையா சரி செய்து கொடுக்கப்படும் என்று அந்த ஒலிப்பதிவொன்றை வைத்து அவர் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அந்த சாணை பிடிச்சு கொடுக்கிறது, கத்திகளை தீட்டி கொடுக்கிறது, அந்த வேலையை செய்கிற ஒரு ஆள் பெட்டியில் கட்டி அழகான ஒரு தமிழ் அந்த ஒலி இதோட அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போ மக்கள் பார்ப்பாங்க, எங்களோட வீட்டு திருகளையும் ஒழுங்காக வேலை செய்கிறதே, எனவே அவரை அணுகி எங்கள் துருகலையையும் நாங்கள் சரி செய்து கொள்ளலாம் என்பது. எனவே இந்த தமிழின் அந்த இனிமை, எங்கு சென்றாலும் தமிழுக்கு உள்ள ஆர்வம் எங்களிடத்திலே வர வேண்டும். நாங்கள் பிழை செய்து விட்டால் பரவாயில்லை. என்னென்றால் நாங்கள் விடுகின்ற கவிதையிலே விடுகின்ற பிழைகளும் கூட கவிதைக்கு ஒரு இலக்கணம்தான். கவிதைக்கு பொய்யழகு என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா? எனவே நாங்கள் கவிதையிலே அதிகமாக பொய்களைத்தான் சொல்லுகின்றோம். எனவே அந்த பொய்களை செல்லுகின்ற பொழுதும் சில வேளை நாங்கள் தவறுகளை விட்டால் அதுவும் ஒரு இலக்கியமாக நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்பதுதான் எனது தாழ்மையான கருத்து. எனவே எங்களுடைய இன்றைய ஒன்றுகூடல் நிகழ்விலே கவி வாசிப்பதற்காக, கவிதை சொல்லுவதற்காக, இலக்கிய நயத்தோடு இனிமையான குரலிலே அழகான முறையிலே சொல்லி வைப்பதற்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக நான் கலேவல கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர், கௌரவத்தோடு தலைவர் நசுருதீன் சார் அவர்களை அடுத்ததாக எங்களுக்கு கவிதை தரும்படி வரவேற்கிறேன். கலேவல கலை இலக்கிய வட்ட தோழமைகள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. கவியரங்க தலைமைக்கும் கவி கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறி எனது கவிதைக்கு வருகின்றேன். கவிதையின் தலைப்பு ஒற்றுமை. உலகத்தில் இன்று ஒற்றுமை இல்லை. வீட்டுக்குள்ளிருந்து, பக்கத்து வீட்டிலிருந்து உலகத்தில் இன்று ஒற்றுமை இல்லை. உலகத்தில் ஒற்றுமை விதைக்கப்படவில்லை போலும். உலகத்தில் ஒற்றுமை விதைக்கப்படவில்லை போலும். விதைக்கப்பட்டிருந்தாலும் அது விளையவில்லை போலும். அரசியல் அசிங்கத்தால் விதைகள் அழுகி போயிருக்குமோ? அரசியல் அசிங்கத்தால் விதைகள் அழுகி போயிருக்குமோ? உலகத்தில் ஒற்றுமை இல்லை. ஊரிலும் பக்கத்து வீட்டிலும் இன்று ஒற்றுமை இல்லை. எந்த சமயத்தவர் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் கூறுங்கள். இன்று எந்த சமயத்தவர் ஒற்றுமையாக இருக்கின்றார் என்று கூறுங்கள். எந்த இனத்தவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார் என்று பாருங்கள். எங்குமே ஒற்றுமையின்மையே தலைவிரித்து ஆடுகின்றது. எனவே
மீண்டும் ஒற்றுமையை விதைக்க வேண்டும். ஏற்கனவே விதைத்து விளைந்த ஒற்றுமையை யாரோ தீயிட்டு பொசுக்கி விட்டார்கள். ஏற்கனவே விதைத்து விளைந்திருந்த ஒற்றுமையை யாரோ தீயிட்டு பொசுக்கி விட்டார்கள். மீண்டும் இந்த ஒற்றுமையை விதைக்க வேண்டும். நாளை நிச்சயம் தர்மம் வெல்லும். நாளை நிச்சயம் தர்மம் வெல்லும். அநியாயக்காரன் வாழ்ந்து முடித்திருப்பான். அப்பாவி மனிதன் செத்து மடிந்திருப்பான். நாளை நிச்சயம் தர்மம் வெல்லும். அநியாயக்காரன் வாழ்ந்து முடித்திருப்பான். அப்பாவி மனிதன் செத்து மடிந்திருப்பான். என்றாலும் நாளை நிச்சயம் தர்மம் வெல்லும். நன்றி. தத்துருவமான ஒரு கவிதை. அப்பாவி மனிதன் உண்மையிலே செத்து மடிந்து விடுவான். அதுதான் இன்று உலக நியதி. ஆனால் தர்மம் என்று சரி வெல்லும் என்பதை அழகான முறையிலே எங்களுக்கு கவிதை உருவில் செல்லு சென்றார் எமது கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர் நசுருதீன் சார் அவர்களே. நன்றி. அடுத்த கவிதையை வாசிப்பதற்காக வேண்டி கவிஞர், எழுத்தாளர், புத்தக வெளியீடு வரை சென்று தனது தமிழ் இலக்கிய ஆர்வத்தை வெளிக்காட்டி பல மேடைகள் அமைத்த எமது லரீஃபா பத்ருதீன் கவிஞர் அவர்களை அடுத்த கவி தருமாறு நான் அழைக்கிறேன். தலைமை அஷ்ரஃப் முஸம்மில் அவர்களுக்கும், தலைவர் ராஜன் நசீருதீன் மற்றும் கவித்தோழமைகள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நானே என் ராணி. எனக்கு மணிமுடி கிடைத்தது என் மாளிகையில் அல்ல. எனக்கு மணிமுடி கிடைத்தது என் மாளிகையில் அல்ல, என் மனமெனும் விசால அறையில். என் மனமெனும் விசால அறையில். என் மனதோடு புரண்டெழும் கற்பனைகள், கண்ணோடு கலந்து நிற்கும் நினைவுகள் யாவுமே நாளை நிமிர்ந்து கம்பீரமாய் காட்சியளிக்கும். அப்போ நான் ராணி. என் மனதோடு புரண்டெழும் கற்பனைகள், கண்ணோடு கலந்து நிற்கும் நினைவுகள் யாவுமே நாளை நிமிர்ந்து கம்பீரமாய் காட்சி அளிக்கும். அப்போ நான் ராணி. பேரிடியோடு பெய்த பெருமழையினின்றும் காரிருளை கவிக்கும் மின்னல் கீற்றுக்குள்ளும் புறப்படும் ஒளி வெள்ளமாய் நாளை ஓர் விடியல் வரும். அப்போ நான் ராணி. பழி சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் விளங்காது அரற்றி வசை பாடிய வழிகளுக்கு வழிகாட்டி குழிக்குள் தள்ள முனையும் இழிவான கூட்டம் என் தேரின் முன்னே ஒரு நாள் மண்டியிடும். வழி தெரியாது. அப்போ நான் ராணி. என் ஊர்கோலம் தொடரும். நானே ராணி. மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள். மனத்தை பற்றி தானே இந்த கவிதை சொன்னீங்க. அதாவது மனதை வெல்லுவோம், மனம் ஒரு நாள் வெல்லும், அந்த வெல்லும் நாளை காத்திருப்போம் என்ற அழகான ஒரு கவிதையை இனாயா முஸ்தபா கவிஞர் அவர்கள் எங்களுக்கு தந்து சென்றார்கள். சாரி, லரீஃபா, எனக்கு பேர்கள் அடிக்கடி மாறுது. அடுத்த கவிதையை எங்களுக்காக தருவதற்காக இன்றைய ஒன்று கூடலே ஆசிரியர் இனாயா முஸ்தபா அவர்களை நான் இங்கு அழைக்கிறேன். இன்றைய கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கிய முஸம்மில் சார் அவர்களுக்கும், தலைவர் நசீருதீன் சார் அவர்களுக்கும், சகோதர கவிஞர்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கவியின் தலைப்பு பண்டைய ஏடுகள். அழகாக சிரித்த முகம், நேசத்துடன் பகிர்ந்திட்ட பள்ளித்தோளங்கள், பல்லாங்குழி ஆடையில விறுவிறுவென குழி நிறைத்து விதைகளை வித்திட்டு விளையாடிய நாட்கள் அது. பல்லாங்குழி ஆடையில விறுவிறென குழி நிறைத்து விதைகளை வித்திட்டு விளையாடிய நாட்கள் அது. பூத்த மரம் காய்த்த மரம் காய்ந்த மரம் என்றறியாது சாய்ந்து விளையாடி மண்டியிட்ட காலம் அது. பூத்த மரம் காய்த்த மரம் காய்ந்த மரம் என்றறியாது சாய்ந்து விளையாடி மண்டியிட்ட காலம் அது. எட்டா கனி பறிக்க ஏறு நின்று பழம் பறித்து வாய் நிறைய கனி நிறைத்து திண்டிட்ட ரணங்களது.
புத்தகம் புரட்டிட வந்த இடம் இடைவேளையது. வேலி மாய்ந்து காய்கனி பறித்து சந்தோஷித்த அந்த நிமிடங்கள் அது. விரதம் மறந்து நாவல் மரத்தடியில் கனிபுரக்கி நாவிலிட்டு நாவை நாவலாக்கி வீடு வந்து சேரையிலே வைகழுவி நீர் குடித்து தாய்க்கு விரதம் காட்டிய அக்காலம் அது. நேசம் நிறைந்த நண்பர் கூட்டம், பாசமிகு உடன்பிறப்பு, அன்பு காட்டிய ஆசான்கள், மறக்க முடியாத தருணங்கள். மாயை உலகம் விழுங்கியே விட்டது. நிரம்பிய குளத்தில் நீந்தி விளையாடி இக்கரை தொடங்கி அக்கரை சேர்த்து அழகுற இன்புற்ற காலம் அது. நிரம்பிய குளம் ஓய்வெடுத்த வேளையில் மூங்கில் பட்டை கொண்டு எல்லையடித்த இன்பத் தருணங்கள் யாவுமே மண்டியிற்று, ஓடியே போயிற்று. இறுதி மூச்சு அது. துணையிருந்த நண்பர் கூட்டம் அது. கூடி விளையாடிய கள்ளங்கபடமறியா அக்காலம் அது. இன்று இவ்வட்டம் சேர்ந்திடாட்டி நேசங்களின் பாதியும் காணாமல் போயிருக்கும். மீதியை வடித்து முடிக்க மை தீர்ந்து விட்டது. மனதில் உதித்ததை முடித்திட முடியவில்லை. வருந்துகிறேன். புது பேனா வாங்கி வெள்ளைத்தாளில் காலத்தில் எஞ்சியதை வடித்து முடிக்கின்றேன். 17வது கவியரங்க ஒன்று கூடலுக்காக இப்பொழுது சமூகம் அளித்த எமது ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மிகவும் தத்துருவமான ஒரு கவிதை. பண்டைய ஏடுகள் தானே எம்மை செதுக்கியது. உமறுப்புலவர் காவியம், கண்ணதாசனின் பண்டைய காவியங்கள், ஔவையாரின் ஏடுகள், அவைகளை வைத்துத்தான் நாங்கள் பெருமையடுத்தி கொண்டிருக்கின்றோம். இலக்கியங்களை அதன் மூலத்தான் நாங்கள் எங்களிடத்திலே சேர்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணதாசன் ஒரு பாடலிலே சொல்வார், எங்களுடைய கவிஞர் சொன்னார்கள், பண்டைய காலத்திலே குளத்திலே குளித்த ஒரு இன்பமான உணர்வை சொன்னார். அதே நேரம் கண்ணதாசன் சொல்லுவார், 1000 சவர்பாத்துகள் இருந்தாலும் அருவியிலே குளித்த சுகம் இருக்குமா என்று சொல்வார்கள். அந்த அருவியிலே குளிக்கின்ற சுகம், அந்த அருவியிலே இருக்கின்ற அந்த மரங்களிலே எமக்காக வேண்டி சங்கீதம் பாடுகின்ற அந்த குயில்கள், குருவிகள், அந்த காக்கைகள் எவ்வளவு அழகானது. அந்த அருவியிலே வந்து விழுகின்ற அந்த தண்ணீரின் ஓசை எமது மனதுக்கு எவ்வளவு நிம்மதியாக இருக்கின்றது. அதுகள் தான் பண்டைய காவியங்கள், பண்டைய இலக்கியங்கள் என்று அந்த பண்டைய ஏடுகளை பற்றி நல்ல முறையிலே சொல்லி சென்ற ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு கவிதையை தருவதற்காக அடியேன் விளைகின்றேன். உண்மையிலே ஒரு புத்தக வெளியீடு இடம்பெற்றது. அடியேனையும் அழைத்திருந்தார்கள், நானும் அங்கு சென்றிருந்தேன். பிரமாண்டமான ஒரு கூட்டம், பெரிய இலக்கியவாதிகள் வந்திருந்தார்கள். நாங்கள் இலக்கியத்தை வைத்துக்கொண்டு, தமிழை வைத்துக்கொண்டு, எங்களுடைய திறமையை வைத்துக்கொண்டு அவர்களுடன் நெருங்குவதற்கு கூட முடியாது. இருந்தாலும் என்னையும் அழைத்திருந்தார்கள். சிறகில் ஒரு வானம் என்ற ஒரு கவிதை வெளியீட்டு புத்தகத்துக்கு நானும் அங்கு சென்றிருந்தேன். அதிலே என்னவென்றால், நான் பெருமைப்படுகின்றேன், கலை இலக்கிய வட்டத்தில் இருக்கின்ற லரீஃபா பதுருதீன் அவர்களின் அந்த நூல் வெளியீடு பெருமைப்பட வேண்டிய ஒரு விடயம். அந்த கலை இலக்கிய வட்டத்தின் அந்த கவிஞரின் அந்த புத்தக வெளியீட்டுக்கு சென்று நானும் ஒரு புத்தகத்தை கைப்பற்றி வந்தேன். இரவு வருவதற்கு, வைத்தியசாலையிலிருந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டது. எனவே தூங்கி எழுந்துதான் கவிதை எழுதுவது வழக்கம். அன்று நல்லாக தூங்கிவிட்டேன். காலை எழுந்தவுடன் இந்த புத்தகத்தை எடுத்து இதிலிருந்து ஒரு கவிதையைத்தான் நான் இன்று வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு இங்கு வந்தேன். அங்கே ஒரு கவிதையை நான் மேலோட்டமாக நுனிப்புல் மேய்தல் என்று மேய்ந்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு நல்லதொரு கவிதை எனது மனதிலே குத்தி கொண்டது. அதுதான் அந்த கவிதையின் தலைப்பு, இதுவே போதும். கடந்து போன நாட்கள் சிலதை மீட்டுகின்றேன். கடந்து சென்றது நாட்கள் மட்டுமல்ல, என்னை புடம் போட்டு புத்தியாக்கிய புது அனுபவங்களும் கூட. கடந்து சென்ற காலங்கள் தான் எம்மை புடம் போடுகின்றது. நாங்கள் படியிலே ஏறுகின்றோம், சறுக்கின்ற போது அடுத்த படி எம்மை காத்திருக்கின்றது. அடுத்த படியிலே நாங்கள் ஏறப்போகின்றோம், முன்னேறப் போகின்றோம் என்பது எமது அடித்தளம்.
நல்லோர்கள் என்று நலமாய் ஒன்றிருந்து பழகியோர் எல்லோரும் இன்று இருந்த இடம் தெரியாது நழுவி விட்டார்கள். நழுவி விட்ட மாயம். நல்லோர்கள் என்று நலமாய் ஒன்றிருந்து பழகியோர் எல்லோரும் இன்று இருந்த இடம் தெரியாமல் நழுவி விட்டார்கள். இதுதான் இன்றைய உண்மை நிலவை. நல்லோர்கள் போன்று நடிப்பார்கள், நழுவி விடுவார்கள். துன்பம் துயரமென்று எம் கரம் பிடித்து ஆறுதல் பெற்ற கரங்கள் எல்லாம் எங்கே எட்டாத தூரத்தில், எம்மை விட்டும் எட்டாத தூரத்தில் துன்பத்திலே நல்லவராய் நடித்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். கண்ணீரில் மூழ்கி கலங்கிய நெஞ்சங்கள் கழிக்கும் வரை நான் கலங்கி தவித்த நாட்கள், அதுவும் ஒரு இன்பம்தான். கண்ணீரிலே கலங்கி தவிக்கின்ற நாட்களிலே எங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். தனிமைப்படுகின்ற போது ஒரு ஆசான், வகுப்பறையிலே படிப்புக்கின்ற ஆசானை விட நாங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும், இரடி விழுகின்ற போது அது கூட ஒரு ஆசான். அடுத்த முறை நான் இந்த பாதையிலே போகின்ற போது இடராமல் போக வேண்டுமே என்பதும் ஒரு ஆசான். வகுப்பறையிலே படிப்பிக்கின்ற அந்த ஆசிரியனை விட மேலானது என்று நான் கருதுகின்றேன். என் கலக்கம் தெளிந்து தவித்த உள்ளங்கள் தேடிய போது விலாசங்கள் மாறி அவை வென்றதை இப்போது நான் உணர்கின்றேன். காலம் கடந்தும் என்னுள்ளே நினைவுகள் அலைகளாய் அடித்து கொண்டே இருக்கின்றது. அலைகள் ஒரு நாளும் ஓய்வதில்லை. கடலுக்கு நாங்கள் குளிக்க சென்றால் அலைகள் ஓயும் வரையில் இருந்தால் எமது வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் நாங்கள் நகர முடியாது. எனவே துன்பங்களும் எடுத்தறிவுகளும் விரட்டல்களும் விடுகைகளும் அத்தனையுமே எமது வாழ்க்கைக்கு நல்லதொரு ஆசான்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் சில நினைவுகள் கரையை தொட்டு ஆரம்பிப்பது போல், போன்ற உணர்வுகள் இருக்கும். துன்பங்கள் வருகின்ற போது அது எமக்கு ஆறுதலாக வருகின்றது என்று நினைத்து கூட நாங்கள் ஏமாறுகின்ற காலம் இருந்தது. அவர்கள் துயரிக்காய் என் இதயத்தை தொலைத்த பொழுதுகள் அவர்கள் சுயநலத்தினுள் சுருட்டிக் கொள்வார்கள் என்பதை அப்போ நான் உணரவில்லை. காலம் இன்றேனும் உணர்த்தியது வாழ்க்கை பாடத்தில் அழியாத பாடம் இதுவே போதும் என்ற அந்த ஒரு வசனத்தில் எத்தனை தாற்பயங்கள் அடங்கி இருக்கின்றது. உண்மையிலே நாங்கள் நினைக்க வேண்டும், பொதுநலவாதிகள் சுயநலவாதிகள். இன்று மக்கள் எல்லாம் சுயநலவாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள், இல்லை பொதுநலவாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள். சுயநலம் என்ற கருத்தை எங்களுடைய வேலையை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று மட்டும் இருப்பதில்லை. மற்றவன் என்ன செய்கின்றான், மற்றவனின் குறைகளை தேட வேண்டும், மற்றவனுடைய விழுகைகளை தேட வேண்டும், மற்றவன் என்ன செய்கின்றானோ அவனுடைய சிரிப்புக்காக வேண்டிய எள்ளி நகையாட வேண்டும் என்ற ஒரு பொதுநல வாடையோடு தான் இன்று மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது கூடாதொரு இது. எனவே இந்த கவிதையில் இதுவே போதும் என்ற அந்த சிறியதொரு கவிதையில் இவ்வளவு பெரிய தாற்பயத்தை கலேவல லரீஃபா பதுருதீன் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள். இன்னும் வாசிக்க வேண்டும். கல்யாண கனவுகள், துணிந்தழு போன்ற நல்ல தேனியை பற்றி நல்லொரு இது இருக்கா. தேனின்ற எவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு பிராணி, மலர்களிலிருந்தும் பாம்புகளிலிருந்தும் எங்கெங்கேயோ உள்ள அத்தனை இடங்களில் இருந்தும் இனிமையான சுவையை கொண்டு வந்து மக்களுக்கு தேனி, அதாவது இனிமையான ஒரு பொருளை கொடுக்கின்ற ஒரு பிராணிதான், ஒரு பறவைதான், ஒரு பட்சிதான் தேனி. எனவே இவ்வாறான இந்த நூல் வெளியீட்டிலே நானும் கலந்து கொண்டதை இட்டு பெருமை அடைகின்றேன். இந்த நூலை உங்கள் கையிலும் இருந்தால் நீங்கள் எல்லாம் வாசியுங்கள். இதை வாசித்து போட்டு நல்ல இலக்கிய பிழைகளும் இருக்கின்றது. இலக்கிய பிழைகளை சொல்வதற்கு நான் பெரியொரு மனிதன் அல்ல. இதை நான் தொடர்ந்து வாசித்தேன். நான் இரவு நேர வேலைக்கு போகின்ற போது எனது புத்தக பையிலே இந்த கவிதை புத்தகம் இருக்கும். தூக்கம் போகவில்லை என்றால் நான் எடுத்து வாசிப்பேன். எனவே நன்றி லரீஃபா பதுருதீன் அவர்களே. உங்களுடைய இந்த சிறிய கவிதை தொகுப்பு நூலை இந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது நான் நல்லம், அதாவது இதன் விமர்சனம், இதனுடைய தாற்பயங்களை பற்றி சொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுக்கு எல்லா புகழும். அடுத்த கவிதையை தருவதற்காக வேண்டி நேரம் தாழ்த்தி வந்தாலும், அதாவது தத்துரோமான
புது கவிதையை தாண்டி இலக்கிய கவிதை, அதுக்கு என்ன சொல்றது, அடுத்த கவிதை மரபு கவிதைகளை எங்களுக்கு அடிக்கடியே தந்து பழமை வாய்ந்த பழமை இலக்கியங்களை எமக்கு இடைக்கிடையே ஞாபகப்படுத்தி செல்கின்ற ஆசிரியர் சுல்ஹா அவர்களை அடுத்ததாக நான் அழைக்கிறேன். வேறாயிருந்தாய், உன் இரத்தத்தை உறிஞ்சி கிளைகள் தலைத்தன. உன் மார்பிலிருந்து வடிகட்டி அனுப்பிய விட்டமின்களையும் மினரல்களையும் குடித்து பூக்கள் சிரித்தன, காய்கள் கனிந்தன. வேறாயிருந்தாய், உன் இரத்தத்தை உறிஞ்சி கிளைகள் தலைத்தன. உன் மார்பில் இருந்து வடிகட்டி அனுப்பிய விட்டமின்களையும் மினரல்களையும் குடித்து பூக்கள் சிரித்தன, காய்கள் கனிந்தன. சேர்ந்தே பயணிப்போம் என்று கரங்கள் விரித்தாய். தமது பாதையின் தடைக்கற்களே நீதான் என்று வேரோடு சாய்க்க நினைக்கிறார்கள். சேர்ந்தே பயணிப்போம் என்று கரங்கள் விரித்தாய். தமது பாதையின் தடைக்கற்களே நீதான் என்று சாய்க்க நினைக்கிறார்கள். வரலாறு என்பது வேரிலிருந்து எழுதப்படுவது. உதிர்ந்து போகும் இலைகளினதும் வெட்டி வீசும் கிளைகளினதும் அல்ல என்று தெரியாமல் நீ ஜனித்த கனிகளின் கதைகளை அவர்களின் சாதனைகள் என்கிறார்கள். வரலாறு என்பது வேரிலிருந்து எழுதப்படுவது. உதிர்ந்து போகும் இலைகளினதும் வெட்டி வீசும் கிளைகளினதும் அல்ல என்று தெரியாமல் நீ ஜனித்த கனிகளின் கதைகளை அவர்களின் சாதனை என்கிறார்கள். மரம் என்பது வேரின் கதை என்று தெரியாமல் காவோலைகள் விழ குருத்தோலைகள் சிரிக்கிறார்கள். மரம் என்பது வேரின் கதை என்று தெரியாமல் காவோலைகள் விழ குருத்தோலைகள் சிரிக்கிறார்கள். உன் பரந்த கிளைகளின் செறிந்த நிழலில் படுத்துறங்க இடம் கொடுத்தாய். தங்கிப்போக வந்தவர்கள் தங்கள் இடம் என்கிறார்கள். கூடு கட்ட போனவர்களும் குஞ்சு பொறிக்க வந்தவர்களும் இவை எங்கள் சொத்தென்று உரிமை கொண்டாடுகிறார்கள். உன் பரந்த கிளைகளின் செறிந்த நிழலில் படுத்துறங்க இடம் கொடுத்தாய். தங்கிப்போக வந்தவர்கள் தங்களிடம் என்கிறார்கள். கூடு கட்ட போனவர்களும் குஞ்சு பொறிக்க வந்தவர்களும் இவை எங்கள் சொத்தென்று உரிமை கொண்டாடுகிறார்கள். இத்தனையும் போதாதென்று நீ வளர்த்த கிளைகளே கோடரி கம்புகளாகி உன்னையே குடை சாய்க்க வருகிறார்கள். இத்தனையும் போதாதென்று நீ வளர்த்த கிளைகளே கோடரி காம்புகளாகி உன்னையே குடை சாய்க்க வருகிறார்கள். சாய்க்கட்டும், சரிக்கட்டும், சரியப்போவதே தாங்கள் என்று தெரியாமல். சாய்க்கட்டும், சரிக்கட்டும், சரியப்போவதே தாங்கள் என்று தெரியாமல். கதைகள் புறப்படுவது காம்புகளில் இருந்தல்ல, முகம் தெரியாத வேர்களின் ஈரத்தில் இருந்துதான். கதைகள் புறப்படுவது காம்புகளில் இருந்தல்ல, முகம் தெரியாத வேர்களின் ஈரத்தில் இருந்துதான். சத்தம் இல்லாமல் வேர்கள் சரித்திரம் படைக்க காற்றிலாடும் கிளைகள் மாலை சுமக்கும். இது நியாயமா? சத்தம் இல்லாமல் வேர்கள் சரித்திரம் படைக்க காற்றிலாடும் கிளைகள் மாலை சுமக்கும். இது நியாயமா? பறந்து விரிந்த விருட்சம், ஆலமரங்கள், வேம்பு மரங்கள், அந்த விருட்சத்திலே கூடு கட்டி குஞ்சு பொறித்து அழகு பார்த்த குருவிகள் எத்தனையோ. ஆனால் என்றோ ஒரு நாள் ஒரு கோடாரி காம்புதான் அந்த மரங்களை சாய்த்து விடுகின்றது. இதான் வாழ்க்கை நிதர்சனம். கவிஞர் சுல்ஹா ஆசிரியர் அவர்களுடைய நல்லதொரு கவிதை, விட்டமின்கள் உறிஞ்சப்படுகின்றது. தாய்ப்பால் தான் முதலாவது குழந்தைக்கு கொடுக்கின்ற தரமான விட்டமின். தாய்ப்பாலை என்று முதலாவது குழந்தை உறிஞ்சி குடிக்கின்றதோ அன்று அத்தனை நோய் எதிர்ப்பு சக்திகளும் அத்துணை விட்டமின்களும் அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, உள வளர்ச்சி அத்தனைக்கும் தேவையான முழுமை வாய்ந்த, இதுவரை விஞ்ஞானத்தால் தோற்கடிக்கப்பட முடியாத ஒரு நிறைந்த நிறைவுணவு தான் தாய்ப்பால். எனவே சுல்ஹா ஆசிரியர் சொன்னார்கள், உறிஞ்சி குடித்த எனக்கு அந்த தாய்ப்பாலின் ஞாபகம் வருகின்றது, அதை சொல்லுகின்றேன். நல்லதொரு கவிதை உண்மையிலே.
இந்த கவிதையிலே சில விஷயங்களை நாங்கள் கேட்டு மறந்து விட்டு செல்வதை விட இந்த கவிதை மாற்று விஷயங்களை கூட சில வித்தியாசமான விடயங்களை கூட எமக்குள்ளே ஞாபகப்படுத்த தூண்டுகின்றது. அதாவது இந்த தாய்ப்பாலின் அருமை, மரங்கள் எவ்வாறு உயர்த்தப்படுகின்றது, கோடாரி காம்புகள் என்பது ஒரு உதாரணத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு வசனம். எமக்குள்ளே இருந்து எம்மையே குளிபறிக்கின்றவர்களுக்கு நாங்கள் கோடாரி காம்புகள் என்று சொல்லலாம். எனவே மரத்திலிருந்து ஒரு கிளையை வெட்டி அந்த மரத்து கிளையை அந்த கோடாரிக்கிட்டு அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்துகின்ற ஒரு ஆழமான ஒரு உதாரணம் தான் அது. நல்லதொரு கவிதை, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக கவிதை தருவதற்காக எமது நண்பர், கவிஞர், எழுத்தாளர், ஒளிப்பதிவாளர், பல்திறமை பெற்ற சகோதரர், எனக்கு அடிக்கடி சுல்கா டீச்சர் சொன்னது போல மறதி இருக்கின்றது. இந்த மறதி என்று சொல்கின்ற போது மறதி 2 வகை இருக்கு. அதாவது மனோதத்துவ நிலையிலே பிரித்து பார்க்கின்ற பொழுது ரிமோட் மெமரி அண்ட் ரீசன்ட் மெமரி. ரிமோட் மெமரி இப்போ எந்த ஒரு வயோதிபரை எடுத்தும் நீங்கள் எத்தனாம் ஆண்டு பிறந்தீர்கள் தாத்தாண்டு கேட்டால் 1900 ஆண்டு இத்தனாம் தேதி பிறந்தேன்னு சொல்வார். நீங்கள் இப்பொழுது சாப்பிட்டது என்னன்னு கேட்டால் மறந்து விடுவார். அது ரீசன்ட் மெமரி. அந்த ரீசன்ட் மெமரி என்பது ஒரு சாதாரண விடயம், அது மறந்து போவதுதான். அதுக்கு எந்த குறையும் பட்டுக்கொள்ள தேவையில்லை. அது சில வேளை வயதோடு ஒப்பிடுகின்ற போதும் அதாவது காலத்தின் ஓட்டங்களின் போதும் அவை வருகின்றது. அவைகளை பற்றி பெருசாக கருத்தில் கொள்ள தேவையில்லை. ரிமோட் மெமரி, ரீசன்ட் மெமரி என்பது 2 வகையான மெமரிகள். எனவே அடுத்ததாக நண்பன் சர்ஜூன் அவர்களை கவிதர அழைக்கின்ற ஆடை வாங்கித் தருவா உம்மா, காத்திருந்த காலம் அது. புதிய ஆடை வாங்கித் தருவா உம்மா, காத்திருந்த காலம் அது. உம்மா கடன் வாங்கிய காசு தங்கச்சி நானாவுக்கே போதும் அது. உம்மா கடன் வாங்கிய காசு தங்கச்சி நானாவுக்கே போதும் அது. தம்பி வாங்கி கேட்க காசு இல்லையே, கடன் தர யாரும் இல்லையே. தம்பி வாங்கி கேட்க காசு இல்லையே, கடன் தர யாரும் இல்லையே. தெரிந்த கடையில் தம்பி உடுப்பு கடன் கேட்க கடன் இல்லையே, தெரிந்த மாமா அது. தெரிந்த கடையில் தம்பி உடுப்பு கடன் கேட்க கடன் இல்லையே, தெரிந்த மாமா அது. கண்ணீரில் கணவனை இழந்த தாய், கண்ணீரில் கணவனை இழந்த தாய் கழித்த பல பெருநாள். உறவுகள் புதிய ஆடைகளுடன் வருவார்களே, உறவுகள் புதிய ஆடைகளுடன் வருவார்களே. என் பிள்ளைகள் ஏங்குவார்களே, எங்கு அழைத்து செல்ல இந்த பெருநாளில் நான் ஒரு ஏழை தாய். நாட்கள் நகர்ந்து நானா வாங்கி கொடுக்க நினைத்த பெருநாள் உடுப்பு. நாட்கள் நகர்ந்து நானா வாங்கி கொடுக்க நினைத்த பெருநாளைக்கு புதிய உடுப்பு. வாங்கிய புத்தாடை அணிய தாயும் இல்லையே, தம்பியும் இந்த உலகில் இல்லையே. கண்ணீருடன் தாய்க்கும் தம்பிக்கும் பிரார்த்திக்க, கண்ணீருடன் தாய்க்கும் தம்பிக்கும் பிரார்த்திக்க விடை பெற்ற பெருநாளில் மையபாடி நுழைவாயில் நானாவாகிய நான். விடை பெற்ற மையவாடி நுழைவாயில் நானாவாகிய நான். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்வை ஞாபகப்படுத்தி சென்றோம், மரணத்தையும் அவர் எமக்கு ஞாபகப்படுத்தி சென்றார். புத்தாடை புனைந்து புதுமணம் பூசி பெருநாள் வந்தால் நாங்கள் எல்லோரும் புத்தாடைகளோடும் புதுமணங்களோடும் சொல்வோம். சிலருக்கு அது உண்மையான புத்தாடையாகவும் சிலருக்கு அந்த புத்தாடை இல்லாமலும் ஆகலாம். அவ்வாறான ஒரு மிக நீண்ட ஒரு சரித்திரத்தை ஒரு சிறிய வரியிலேயே சொல்லிச் சென்ற சர்ஜூன் அவர்களுக்கு எனது நன்றி.